வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி ஈஸியாக சுரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும், ஒரு பூண்டை தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கூட சோம்பையும் சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். நான் இங்கே சோம்பு சேர்க்கலை. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு வாணலை வச்சுட்டு, அந்த வாணலில் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்த சுரைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் இது கூட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியையும் சேர்க்கலாம். நான் இங்கே தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்து விடலாம். எண்ணெய் ரொம்ப குறைவாக பிடிக்குங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு. சேர்த்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும், ஒரு கொத்து தனியா இலைகளையும் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு அதிகமாக டைம் பிடிக்காதுங்க, சீக்கிரமாகவே செய்திடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சுரைக்காய் பொரியலை செய்து எடுத்துடலாம். நம்ம இப்போ அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து, தண்ணியை இந்த சுரைக்காயிலே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி வைக்கலாம். அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வைக்கலாங்க. 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா குக்காய் வந்துடுங்க. இந்த டிஷ் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஆனதுமே எடுத்து பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்குங்க. மூடியை திறந்த உடனே ரொம்ப அருமையான வாசனை இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமகமன்னு இருக்குங்க. உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட வாசனையோட சுரைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.